நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும்போது அதானி சம்பந்தமா பிரச்சனை இருக்க எதிர்கட்சிகள் முயலுமா ஏற்கனவே குரல் கொடுத்து நிச்சயமாக அங்கே கூட்டத்தொடரிலே இந்த நாட்டில் முக்கியமாக பேசப்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுப்புவது எதிர்கட்சிகளுடைய கடமை. என்னென்ன பிரச்சனைகள் அங்கே எழுப்பப்படும் என்பது முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி அங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் கலந்து பேசித்தான் முடிவெடுக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு வனவாசம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அவர் பகுதி நேரமாக இப்போ நான் வேறு எந்த வேலைக்கும் போக முடியலங்கிறதுனால, அதிமுகவுக்கு வேறு வேலை இல்லைங்கிறதுனால ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஒரு பயத்திலிருந்து வரக்கூடிய சில கருத்துக்கள் தான் இது. இல்லைங்க, தொடர்ந்து அங்கே மழை நீர் வடிவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லாம் ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீர் வடிகக்கூடிய அந்த வடிகால்களை எல்லாம் ஆழப்படுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி நகரத்திலேயே மழை நீர் வடிகால் இன்னும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லாம் முடிந்தவரை எல்லா பகுதிகளிலும் ஆயத்தமாகத்தான் இருக்கிறோம். மணிப்பூர் மாநிலத்தில் 1.5 ஆண்டுகளும் கடந்து இங்கே கலவரம் நீடித்துட்டே இருக்கு. அதுக்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்காமே இருக்குது. இது அவங்க ஆட்சியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் முன்னால் நாம் நாணி தலையக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கிறது. இதுவரை இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு முறை கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாகவோ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு செய்யவோ அந்த பகுதிக்கு செல்லவில்லை என்பது இன்னும் மிகவும் வருத்தத்தக்க, கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது.